அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய உதயசங்கர் அவர்களின் சிறுகதை கிருஷ்ணனின் அம்மா. இந்த கதை எதை பற்றி பேசுது அப்படின்னா, எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அம்மா வேறுபாடு காட்டாமல் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துவா. அதுதான் அம்மாவுடைய குணம் அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதற்கு விதிவிலக்கான அம்மாக்களும் இருக்கிறார்கள். ஒரு குழந்தைய பலிகடை ஆக்கிட்டு மற்ற குழந்தைகளை எல்லாம் வளர்த்து தன்னுடைய சிரமத்தை குறைச்சிக்கிட்டு அந்த மகனை பற்றி கவலையே படாத அம்மாக்களும் இருக்கிறார்கள். அப்படிங்கிற உண்மையைத்தான் இந்த கிருஷ்ணனின் அம்மா கதை பேசுது. காமதேனு பலச்சரக்கு கடை, அது முன்னாடி போய் நிற்கிற அங்கே கிருஷ்ணன் இல்லை. கடையில் இருந்த மாரியப்பங்கிட்ட கேட்கும்போது, முதலாளிக்கு உடம்பு சரியில்லை, கடைக்கு வர 2 நாள் ஆகும் அப்படின்னா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, வீட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எப்போ திருநெல்வேலி போனாலும் யாரை பார்க்குறனோ இல்லையோ கிருஷ்ணனை பார்க்காம வரமாட்டேன். கிருஷ்ணனை விட்டு அங்கே எனக்கு பேசிக்க யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பரம ரகசியம். நானும் அவனும் 5வது வரைக்கும் ஒன்றா படித்தவங்க தான். இப்போ எனக்கு 45 வயசாயிருச்சு. என்னுடைய ஆரம்ப பள்ளி மீனாட்சிபுரம் நகராட்சி ஆரம்ப பள்ளியில் தான் துவங்குச்சு. அப்போ நாங்கள் 2 பேரும் 5ஆம் வகுப்பில் படிச்சுட்டு இருந்தோம். அது வரைக்கும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த என்னோட அப்பாவும் அம்மாவும் அதுக்கு பின்னாடி சமாதானமானதுனால ஆச்சி தாத்தா வீட்டிலேருந்து கோவில்பட்டிக்கு நான் போயிட்டேன். பரீட்சை லீவு அப்படின்னா மட்டும் ஆச்சி வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். ஆச்சி வீட்டில் இருந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு அரச மரத்தில் அந்த இலைகளை சுருட்டி எப்படி பிபி வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை கிருஷ்ணன் தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தான். அவன் வீடு அங்கே அருகில் இருந்த எசக்கியம்மன் கோவில் தெருவில் இருந்துச்சு. தினமும் அவனோட தான் என்னோட விளையாட்டு நடக்கும். அப்பப்போ ஆச்சிக்கிட்ட கெஞ்சி கிஞ்சி ஆற்றுக்கு போய் 2 பேரும் குதியாட்டம் போடுவோம். நான் கணுக்காலளவு தண்ணீரை கூட தாண்ட மாட்டேன். ஆனால் கிருஷ்ணனும் டைவ் அடிச்சு முங்கு நீச்சல் போடுவான். எனக்கு நீச்சல் கற்றுத்தரதா சொன்னான். ஆனால் எனக்கு துணிவே இல்லை. 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அவனோட அப்பா எங்கேயோ காணாமல் போயிட்டாரு. எங்கே போனார், எதுக்கு போனார், எப்படி போனார், ஏன் போனார் அப்படின்னு யாருக்குமே தெரில. அவர் வேலை பார்த்த டீலக்ஸ் ரெடிமேட் கடையிலிருந்து ஒரு நாள் சாயந்தரம் தலை வலிக்குது, டீ சாப்பிட்டு வர்றதா சொல்லி போனவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. மனுஷங்க திடீர்னு மறைஞ்சு போக முடியுமா? ஆனால் கிருஷ்ணனோட அப்பா மறைஞ்சு போனார். ஊர் இருக்கிறவங்கெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. அவனோட அம்மாவையும் குறை சொன்னாங்க. ஆனால் எல்லாம் தாமிரபரணி ஆத்தோட போயிருச்சு. அப்பா எங்கேயோ ஓடி போனதை கிருஷ்ணனால் நம்பவே முடியல. அவன் வயசுக்கு அது விளங்க முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. எப்பயும் சிரிச்ச மூஞ்சோடு இருக்கிற அம்மாவோட முகத்தில் ஒரு பாறை வந்து உக்காந்த மாதிரி இறுகி போச்சு அந்த முகம். 1 மாதம் அழுது தீத்தா. அதுக்கப்புறம் கல் மாதிரி இறுகுன அந்த முகம் இலகவே இல்லை. அதை பார்த்து கிருஷ்ணன் பயப்படக்கூட செஞ்சா. குடும்பத்தில் மூத்தவன் தான் கிருஷ்ணன். அவனுக்கு பின்னாடி 2 பெண் பிள்ளைகள், மகாலட்சுமி, மனோரஞ்சிதம். அதுக்கு பின்னாடி கோபால்னு ஒரு தம்பி. குஞ்சும் குருமானுமா பிள்ளைக. அவசரமாக அத்தனை பிள்ளையும் பெற்றிருக்காங்க. கிருஷ்ணனுக்கு அம்மானா அவ்வளவு பிரியம். அண்ணாந்து அம்மாவையே பார்த்துக்கிட்டே இருப்பான். அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு திடீர்னு சொல்லுவான். அம்மா பக்கத்தில் தான் படுத்துக்குவேன்னு தம்பி தங்கை கூட சண்டை கூட போடுவான். அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு மறு பேச்சு பேசாமல் சொன்னபடியெல்லாம் கேட்பான். தினமும் காலையில் கிளம்பி நைட்டு 10 மணிக்கு வர்ற அப்பா அவனுக்கு அத்தனை அணுக்கமாக இருந்ததில்லை. ஆனால் இப்போ அம்மாவோட அழுக அவன் மனசை அப்படியே பிசையுது. இந்த சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு நீ நான் எப்படி தான் பிழைக்க போகிறோனோ அப்படின்னு அம்மா அழுக ஓலம் அப்படியே அவனை என்னமோ பண்ணுச்சு. டேய், நீ தாண்டா இந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை, உன்னை நம்பி தாண்டா நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு அவனை கட்டிக்கிட்டு அவங்க அம்மா அழுத போது கிருஷ்ணங்கிட்ட அப்பவே ஒரு பெரிய மனுஷ தோரணை வந்துருச்சு. அவனை கொண்டு போய் டவுனில் இருக்கிற ஏகே பாலசாமி பலசரக்கு கடையில் அம்மா வேலைக்கு சேர்த்து விட்டா. மற்ற பிள்ளைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா. அம்மா வீட்டில் பீடி சுற்றுனா. கிருஷ்ணன் எந்த முணுமுணுப்புமே சொல்லாமல் அம்மா சொல்கிறத கேட்டுட்டு பலசரக்கு கடைக்கு வேலைக்கு போனான். கடையில் எத்தனையோ அடி, உதை, குட்டு, கில்லு இப்படி எதை வாங்கினாலும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டான். குடும்பத்துக்கு நான் தான் மூத்த பிள்ளை அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி அவங்கிட்ட தானாகவே வந்துருச்சு. அம்மா சொல்கிறது மட்டும்தான் அவனுக்கு சத்திய வாக்கு. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த என்னோட சிந்தனையை
ஒரு உரத்த குரல் கலைச்சுது. என்னையா ஒரு சாமானை போடுறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு. கடையில எப்பவும் போல கூட்டமாக தான் இருந்துச்சு. கிருஷ்ணர் இருந்தா இவ்வளவு பேரை காக்க வைக்க மாட்டான். அவன் கடையோட முதலாளி அப்படின்னா கூட ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டான். அதுவும் வாடிக்கையாளர்களை நிற்கவே வைக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். ஆனால் கடையில் வேலை பார்க்குற மாரியப்பன் மெதுவாக தான் சரக்குகளை போடுவான். சில சமயம் மறந்து போய் போட்ட சரக்கையே திரும்ப போடுவான். விலை போடும்போது அடிக்கடி சில பொருட்களோட விலையை குறைச்சி போடவோ இல்லை கூட போடவோ செய்வான். உள்ளே போய் கருப்பட்டி, வெல்லம், முந்திரி பருப்புன்னு திங்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாயில் போட்டு அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கனையே இருப்பான். மாரியப்பன் எல்லாரோட கண்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருப்பான். ஆனால் ஒரு முறை பார்த்தவங்க மறக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணனை மறந்தாலும் அவனை விசாரிப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு. நெத்தியிலிருந்து நேராக தட்டையாக முகம் இறங்கும். தடிச்ச உதடுகளுக்கு மேலே எதிர்பாராமல் சட்டுன்னு ஒரு மேடு கிளம்பி 2 பொத்துகளோட என்னோட பேர் மூக்கு அப்படின்னு வெடைச்சிக்கிட்டு நிற்கும். கீழே நீண்ட தாவாக்கொட்டை சற்று தொங்கி இருக்கும். அவன் நடையில கூட ஏதோ விசித்திரம் இருக்கிற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் யாருக்கும் அது என்ன எப்படின்னு மட்டும் புரியாது. எரும மாடு உள்ள என்ன பீய திங்கிறையா சனியனே, என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிய மாடு மாடு எரும மாடு, இப்போ வர்றையா இல்லை நான் வரட்டுமா அப்படின்னு கிருஷ்ண கத்துனாதான் உள்ளேருந்து வருவான். வந்தவதும் அவனை அந்த ஏச்சி ஏசுவான். மாரியப்ப திரும்பியோ ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான். புத்தரை மாதிரி ஒரு மந்தகாசமான புன்னகையோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு கூட சில சமயங்களில் கிருஷ்ணன் இப்படி பேசுறது கஷ்டமா இருக்கும். ஏண்டா இப்படி கத்துற, அவன் சரியில்லைன்னா நிறுத்திட்டு வேற ஆளை போட்டுற வேண்டியது தானே அப்படின்னா, அட இந்த தொழிலே இப்படித்தாண்டா, யாரை வச்சாலும் இதே கதை தான். நான் திட்டுற மாதிரி திட்டினா தான் இங்கே இருக்கிற கஸ்டமர்களுக்கு திருப்தியாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லி கண்ணை சிமிட்டுவா. அவன் ரகசியங்களை சொல்லும்போது கண்ணை சிமிட்டுறது எனக்கு ஒரு சின்ன பிள்ளைக கண்ணை சிமிட்டுற மாதிரி நாடகத்தனமாக இருக்கும். நானும் அப்பாவே அவனை பார்த்து ஆச்சரியமா, உனக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிம்ப. அவன் பெருமிதத்தோட சொல்லுவா, டே ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுமாடா குமாரு, அனுபவ கல்வி வேணும்டா வாழ்க்கைக்கு, நான் எவ்வளோ பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னா பார்க்குற நாளில் அதை ஒரு முறையாவது சொல்லிடுவான். ஆனால் 10 வயசுல இருந்தே இந்த வெளியுலகத்துக்கு கூட மல்லு கட்டி முன்னுக்கு வந்தவன், கடுமையான உழைப்பாளி. அவன் சொந்த விஷயங்களை பற்றி அவன் கவலைப்பட்டதே இல்லை. அவன் அவங்க அம்மா மாதிரி நல்ல கூர்மையான மூக்கு, மெலிசான உதடு, பளிங்கு கண்ணு, சிவந்த நிறம்னு கொண்டவன். அவனை போல அவன் வீட்டில் யாருமே இல்லை. மற்றவங்க எல்லாருமே அவங்க அப்பாவை கொண்டு இருக்கிறாங்க. அவன் பலச்சரக்கு கடையில் வேலைக்கு போன பின்னாடி அந்த சாமான்களோட நாத்தம் அப்படியே அவன் உடம்புல நிரந்தரமாக தங்கிருச்சு. நகங்கள்ல எல்லாம் அழுக்கேறி கருத்தே போச்சு. என்ன குளிச்சாலும் உடம்புல திட்டு திட்டா அழுக்கு படர்ந்துருக்கும். ஆரம்பத்துலலாம் அவனோட தம்பி தங்கையெல்லாம் அவன் பக்கத்தில் வந்ததையும் மோந்து பார்த்துட்டு, ஐ புளி வாசனை, ஏலக்காய் வாசனை, கருப்பட்டி வாசனை, அட பட்டை கிராம்பு வாசனை கூட அடிக்க, அட நல்லெண்ணெய் வாசனை அப்படின்னு அண்ணங்கிட்ட மோந்து பார்த்துட்டு ஆனந்தப்படுவாங்க. அவங்க எல்லாம் கல்லூரிக்கு போன பின்னாடி அந்த மனம் அவங்களுக்கு நாத்தமாக மாறிடுச்சு. ஏன்னா தள்ளியோக்காரு, சி நாத்தம் தாங்க முடியல, பலச்சரக்கடையே வீட்டுக்கு வந்தது மாதிரி இருக்கு, குளிச்சியா இல்லையா அப்படின்னு அவங்கள ஒதுக்குனாங்க. கிருஷ்ணா அதை பற்றியெல்லாம் ஒரு நாள் கூட கவலையே படலை. எதை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை. காலையில் 8 மணிக்கு கடைக்கு போவான், மதியம் 3 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடைக்கு போயிட்டு கடை அடைச்சிட்டு வர 11 மணி ஆயிடும். அவன் வர்ற வரைக்கும் அம்மா காத்திருப்பா. அவன் வந்த உடனே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் கேட்பா. அவளுக்கு திருப்தி வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்பா. அப்பா அவன் முகம் இலகி இருக்கும். சின்ன வயசுல பார்த்த அம்மா மாதிரி இருப்பான். மற்ற நேரத்துல எல்லாம் இறுகி ஒரு கல்லு மாதிரி இருக்கிறத பார்த்தா இவனுக்கு ஒரு நடுக்கமே இருக்கும். அவன் தினமும் ஒரு 10 ரூபாய் தான் பாக்கெட் மணி எடுத்துக்குவா. அதுவும் தெருவில் பெரிய கண்ணாடி பாட்டிலில் விற்றுக்கிட்டு வர்ற இந்த சோன்பப்படி வாங்கி திங்கிறக்காகத்தான். இந்த வழக்கத்தில் எந்த மாற்றமுமே இல்லை. 10 ரூபாய்னா 10 ரூபாய் தான், அதுக்கு மேலே எடுக்க மாட்டான். அவன் வேலை பார்த்துட்டு இருந்தபோது சம்பள தேதி வந்துட்டா மட்டும் அம்மா அவன் மீது கரிசனமாக இருப்பா. அடிக்கடி அவனை பாராட்டிகிட்டே இருப்பா. டேய் பிள்ளைனா கிருஷ்ணன் தான், நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு மற்ற பிள்ளைகளை குறை சொல்லுவா. இதெல்லாம் சம்பளம் அவள் கையில் கிடைக்கிற வரைக்கும் தான். கிடைச்ச பின்னாடி ஒரு வார்த்தை கூட அவள் வாயிலிருந்து வராது. அந்த ஒரு பாராட்டு போதும், எல்லா துன்பத்தையும் அவன் தாங்கிக்குவா. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். அன்னைக்கு கோழியோ ஆடோ மீனோ எடுத்து எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. ஒரு சினிமாவுக்கு போக மாட்டா, ஊர்வழி போக மாட்டா. வீடு, குடும்பம், கடை, வியாபாரம் இதை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. காய்ச்சல் தலைவலின்னு வந்து கூட அவன் படுத்ததில்லை. அப்படியே வந்துட்டா கூட அம்மா பக்கத்தில் இருக்க மருந்து கடையில் மாத்திரைகளை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு உடனே கணக்கு அனுப்பிடுவா.
அவள் வேலைக்கு போகிறதுல அவனை விட அம்மா தான் சிரத்தையாக இருந்தா. கிருஷ்ணன் அம்மாவோடைய அக்கறையை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவான். சொந்தக்காரங்கிட்ட பேசும்போதெல்லாம், கிருஷ்ணன் தலையில தான் எங்கள் குடும்பமே ஓடுது, இப்படி ஒரு புள்ள இருந்தால் போதும் 10 குடும்பத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு பெருமையாக சொல்லும்போது அவனுக்கு உடலெல்லாம் புல்லரிக்கும். ஒரு நாளும் கூட தம்பி தங்கைகளை பலசரக்கடை பக்கம் வரவிட்டதே இல்லை. மகாலட்சுமி MBA படித்தா, மனோரஞ்சிதா BCom, கோபால் +2 முடிக்க போகிறான். எல்லாம் அவனோட உழைப்பில் தான் நடந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் பீடி சுற்றின அம்மாவுக்கு அந்த வாசனை பிடிக்காமல் இழப்பு வந்தது. அதனால் நிறுத்திட்டு மொத்த பொறுப்பையும் இவன் தலையில் சுமக்கிறத ஆனந்தமாக பண்ணினான். அந்த பொறுப்புணர்ச்சியோட தான் அம்மாவோட முகத்தை அடிக்கடி பார்ப்பான். அப்படியே காலம் போயிட்டே இருந்தது. மகாலட்சுமியும் மனோரஞ்சிதும் படித்து முடித்து அரசு தேர்வு எழுதி வேலைக்கும் போயிட்டாங்க. வேலைக்கு போன கையோடு அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க அம்மா சொன்னான். மாப்பிள்ளை அமைகிறது தள்ளிக்கிட்டே போச்சு. எப்படியோ முதல்ல மகாலட்சுமிக்கு ஒரு வரன் அமைஞ்சிருச்சு. கேட்டதை கொடுத்துட்றக்கு சரின்னு அம்மா சொன்னான். அப்படி சொல்லும்போது ஒரு சின்ன ஆமோதிக்காக இவனை பாப்பாளா அப்படின்னு கிருஷ்ணன் பார்க்குறான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனால் அது ஏன் சம்மந்திக்கிட்ட இவனை அறிமுகம் கூட செய்யலை, சபையில் உட்கார வைக்கல. தம்பி தான் முன்னாடி வந்து நின்றுட்டு சம்மந்திக்கிட்ட பேசி சம்பிரதாயங்களை செஞ்சான். கிருஷ்ணனுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா ஏன்ன கூப்பிடல, தம்பி தங்கச்சியும் கூட நம்மளை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதுமே, டே கிருஷ்ணா கடைக்கு சீக்கிரம் போடா, அந்த தருதலை பையன் என்ன கூத்து பண்ணியிருக்கானோ அப்படின்னு அவனை கடைக்கு விரட்டுறதுலையே குறியா இருந்தா. முதல் முறையாக அன்னைக்கு தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. நம்ம உடனே தடர்ந்து வயசாயிட்டோமோ அப்படின்ற உணர்வு. மாரியப்பங்கிட்ட இன்னைக்கு கடைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தா. திரும்பி கடைக்கு வந்து அவனை பார்த்து மாரியப்ப ஆச்சரியத்தோட கேள்விகளை கேட்டுட்டே இருந்தான். கிருஷ்ணன் எதுக்கும் பதில் சொல்லலை. மகாலட்சுமியோட திருமணம் மதுரையில் நடந்தது. மத்தியானம் சாப்பிட்ட கையோட அம்மா அவனை ஊருக்கு அனுப்பி கடையை பார்க்க சொன்னான். அன்னைக்கு திருநெல்வேலி போகாமல் நான் வேலை பார்த்த சாத்தூருக்கு என்னை தேடி வந்தா. அலுவலகம் முடிஞ்சு ஆத்தங்கரையில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவனோட அம்மாவை பற்றியோ தம்பி பத்தைகளை பற்றியோ எதுவுமே குறை சொல்லலை. ஆனால் 10 வயசுலேருந்து அவன் பட்ட கஷ்டங்களை சொல்லிகிட்டு இருந்தா. நேரத்துக்கு சாப்பிடாம உட்காராம தினம் 12 மணி நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்த்த நாட்களை எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. எல்லாத்தையும் பொறுப்போட சகிச்சுக்கிட்டா. அம்மா சொன்னால் தப்பாக இருக்காது. அவளோட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அச்சு பேசாமல் கடைப்பிடிச்சா. அவனோட நலனில் அம்மாவை விட யாருக்கு அக்கறை இருக்கு போகுது அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்க அவனுடைய முகம் இருண்டுச்சு. திடீர்னு சுற்றி முத்தியும் பார்த்தா, என்னடா அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இந்த ஊரில் அம்மா எப்படி இருப்பாங்க, இல்லை யார் அழைக்க போகிறாங்க? ஆனாலும் அவனுக்கு அம்மா மட்டும்தான் அவன் மனசு ஃபுல்லாக இருந்தா. அடுத்த வருஷமே மனோரஞ்சிதத்துக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு. எல்லா நிகழ்ச்சியிலையுமே கிருஷ்ணன் ஒதுங்கி நின்னா. அவங்க ஒதுங்கி நின்னதை யாருமே கவனிக்கல. அவனை கூப்பிடங்கூட இல்லை. அப்படியே எப்பவும் உற்சாகமின்றி இருக்கிற மாதிரியே இருந்தா. அவனுடைய கவலை தலைமுடியில் தன்னோட விளைவை காட்டுச்சு. 35 வயசுலேயே தலையெல்லாம் நரைச்சி தொடங்கிருச்சு. நான் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் அவனுடைய மாற்றங்களை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அவன் முகத்தில் இருந்த அந்த தேஜஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே இருந்தது. உள்ளுக்குள்ள ஒரு கங்கு அணைஞ்சு கொண்டிருந்ததை அவனோட அம்மாவோ தம்பி தங்கையோ யாருமே கவனிக்கலை. திருமணம் முடிச்சுட்டு போன தங்கிங்கெல்லாம் பிரசவத்துக்காக வரிசையாக வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அம்மாவோட வாயிலிருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. அம்மா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் அவன் கண்ணில் ஒரு மின்னல் வெட்டி மறையும். ஆனால் அந்த வார்த்தைகள் அம்மாவோட வாயிலிருந்து வரவே இல்லை. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மதிய வழக்கம் போல் சாப்பிட்டு 4 மணிக்கு கடைக்கு புறப்படுற சமயம் அம்மா கூப்பிட்டா. டேய் கிருஷ்ணா, வீட்டு சாவி இன்னொன்று எடுத்துக்கோ, நானும் தம்பியும் தென்காசி வரைக்கும் போயிட்டு வர்றோம். தரகர் தம்பிக்கு ஒரு பொண்ணு சொல்லியிருக்காரு, அதை பார்க்க போகிறோம் அப்படின்னா. அதை கேட்டதுமே கிருஷ்ணனுக்கு ஏதோ ஒன்று திடீர்னு உடஞ்ச மாதிரி இருந்தது. அடி வயிற்று ஏதோ கவ்வி பிடிக்கிற மாதிரி உணர்ந்தா. வயிறெல்லாம் அப்படியே குழஞ்சு கலக்கிருச்சு. கக்கூஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அவனுக்கு அன்னைக்கு பேதியாயிருச்சு. சும்மா தண்ணி மாதிரி பீச்சி அடிக்குது. வெளியே வந்தா மறுபடி கொஞ்ச நேரத்திலேயே பேதி. நாத்தம் தாங்க முடியல. சோர்ந்து போய் படுத்துட்டான். அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. தம்பிக்கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வந்துற சொன்னா. அதை கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேர் கிளம்புனாங்க. டேய் முடிஞ்சா கடைக்கு ஒரு நட போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொன்னான். அன்னைக்கு ராத்திரி முழுவதுமே தூங்காம
கக்கூஸ் போய்கிட்டே இருந்தான். மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எந்த மருந்துக்குமே அவனோட பேதி நிற்கவே இல்லை. ஆள் சும்மா இழைச்சி துரும்பு மாதிரி ஆயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு எப்படியோ பேதி அவனுக்கு சரியாயிருச்சு. ஆனால் ஒரு விசித்திரமான நிகழ்வு அதுக்கப்புறம் நடந்துச்சு. எப்பெல்லாம் கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்குறானோ அப்பெல்லாம் அவனுக்கு பேதியாச்சு. இந்த பேதியோட தான் தம்பியோட கல்யாணம் முடிஞ்சுது. தம்பியோட கல்யாணத்தன்னைக்கு கிருஷ்ண மருத்துவமனையில் தனியாக கிடந்தான். அவன் பிழைச்சது மறுபிழைப்பு. பலசரக்கு கடைக்கு வர்ற எல்லாம் சும்மா இருப்பாங்களா? நீ ஏன்டா கல்யாணம் முடிக்கல அப்படின்னு கேட்பாங்க. குடும்பத்துக்காக இப்படி தியாகம் பண்ணவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னெல்லாம் பேசும்போதெல்லாம் பேதியாச்சு. வேற வழியே இல்லை, நம்ம கடைக்குள்ளேயே ஒரு டாய்லெட்டை கட்டிக்கிட்டா. நாளாக நாளாக கல்யாணங்கிற வார்த்தையல்ல, கல்யாண பத்திரிக்கையை பார்த்தாலே அவனுக்கு பேதியாச்சு. எந்த கல்யாண வீட்டுக்கும் போகலை. ஏன் அந்த மேலச்சத்தத்தை கூட கேட்க முடியல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடையில் வேலை செய்கிற மாரியப்பனோட கல்யாணத்துக்கு கூட போகலை. போன மாதம் அவருக்கு பெண் குழந்தையே பிறந்துருச்சு. இப்போ கிருஷ்ணனோட தலைமுடி முழுவதும் நரைச்சி 45 வயசுலேயே ஒரு கிழவனை மாதிரி ஆயிட்டான். எனக்கு திருமணம் முடிஞ்சு 2 பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாயிட்டேன். அந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணனுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு மாரியப்பன் சொன்னதையுமே எனக்கு விஷயம் விளங்கிருச்சு. ஊரில் யாருக்கோ கல்யாணம். எனக்கு கிருஷ்ணன் நினைக்கும் போதெல்லாம் ஒரு நீண்ட பெருமூச்சு வரும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு. கிருஷ்ணனோட அம்மா கிருஷ்ணனை பற்றி என்ன நினச்சா? இந்த கதை உண்மையிலேயே கிருஷ்ணனோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது, இல்லை வேறொரு ஆளாக இருந்து பார்க்கும்போதோ ரொம்ப வலி மிகுந்ததாகவே இருக்கும். எப்படி அந்த தாய் ஒரு மகனை பலிகடாவாக மாற்றிட்டு மற்ற குழந்தைகளுடைய பாரத்தையெல்லாம் அவன் மேலே சுமக்க வச்சா? அப்போ அவனுடைய வாழ்க்கையை பற்றி ஏன் அம்மா கவனிக்கலை? அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு கண்ணுக்கும் வெண்ணையும் ஒரு கண்ணுக்கும் சுண்ணாம்பும் தடவுறவங்களா? அம்மா அப்படிங்கிறவங்க எல்லா குழந்தையும் சரிசமமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிருஷ்ணனோட அம்மா விஷயத்தில் அது தப்போ? கிருஷ்ணனுக்கு ஏன் அவங்க அம்மா அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கதையை வாசித்து முடிக்கும் பொழுது நம்ம மனதிற்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பாதிப்பை இந்த கதை நமக்குள்ள ஏற்படுத்திவிடும். வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.